ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த எபிசோடில் நம்பிக்கையை பற்றி நம்ம பார்த்தோம். நம்பிக்கையினுடைய டிஃப்ரென்சியேஷன் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வேறொரு மிக முக்கியமான விஷயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்மோடு கூட சகோதரர் ரூபன் வந்திருக்கிறாங்க. சகோதரர் ரூபனுக்காக நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்க. அவருடைய வைசோ பைபிள் அப்படிங்கிறதான அவருடைய சேனலுங்க போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு வாங்க நம்ம பிரதர்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம கேட்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நான் நேரடியாகவே நிகழ்ச்சிக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். ஷூர். இன்னைக்கு நம்ம இந்த சயின்டிஃபிக் எத்திசம் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முக்கால்வாசி மனுஷங்களுக்கு என்ன ஒரு பிலீஃப் இருக்கு அப்படின்னா, எல்லா சயின்டிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏத்திஸ்டா தான் இருப்பாங்க. ஏத்திசம் தான் அவங்களோட நம்பிக்கையா இருக்கும். கடவுளை நம்ப மாட்டாங்க. சயின்டிஸ்ட்னாலே நம்ப மாட்டாங்க. ஆமாம், ஏன்னா ஏத்திஸ்ட்டு தங்களோட துணைக்கு சயின்ஸை வச்சிருக்கிறதுனால சயின்ஸும் ஏத்திசமும் பிரதர்ஸு ட்வின்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் இருக்கு. இன்னும் ஒரு படி மேலே போய் பகுத்தறிவினாலே அது அறிவியல் தான். பகுத்தறிவுனா என்ன? கடவுள் இல்லை அப்படிங்கிறது பகுத்தறிவு கொள்கை நம்முடைய ஆகி, அந்த பகுத்தறிவு கொள்கைனா அறிவியல் கொள்கை அதுக்கு இணைஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாகியிருக்க ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஆமாம், கட்டமைப்பு இருக்கு. ஆனால் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முற்றிலும் தவறு. அது என்னங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பிரைமரியாக பார்ப்போம். ஓகே. அப்போ எல்லா அறிவியல் அறிஞர்களும் நாத்திகர்கள் இல்லை. ஆமாம். ஓகே. இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்குற அத்தனை சயின்டிஸ்ட்டுமே, ஸ்க்ரீனில் வர ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சாங்கிறத நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்குற அத்தனை சயின்டிஸ்ட்டுமே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். நான் கடவுள்னு 19 சொல்ல, இயேசு கிறிஸ்துவை முற்றிலும் பிலீவ் பண்ண பிலீவிங் சயின்டிஸ்ட். விசுவாசிகள் அத்தனை பேரும் கிறிஸ்தவ விசுவாசிகள். ரொம்ப எனக்கு தெரியும் ஒரு சிலரை பற்றி. பட் இது இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஆமாம். இன்னொரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. 1901 இருந்து 2000 வரைக்கும் வாங்கின நோபல் லாரியட்ஸ், நோபல் பரிசு வாங்கினவங்க இருப்பாங்க இல்லையா? ஆமாம். அதில் 66% பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ பிலீவர்ஸ். இது வந்து ஒரு வேல்யூபிள் பாயிண்ட். நீங்கள் சொல்கிறாம நான் சொல்கிறேன். இது ஒரு வேல்யூபிள் பாயிண்ட். ஏன்னு சொன்னால், கடைசி காலத்தில் இப்போ தான் ரொம்ப அறிவியல் வளர்ந்துருச்சு. அறிவியல் வளர்ந்ததுனால கடவுள் வந்து இல்லைங்கிறதான ஒரு காரியத்தை அவங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அறிஞர்கள், அந்த அறிவியலாளர்கள் வந்து நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தான் இன்னைக்கு ஒரு கூற்று இருக்கு. ஆனால் பார்த்தா இந்த நூற்றாண்டில் மட்டுமே 66% அப்படிதானே சொல்றீங்க? 66% பிலீவர்ஸாக இருக்காங்க. இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதுக்கு முன்னாடி இருந்த 300 வருஷம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கணக்கு கரெக்டாக இருக்குன்னா 90%க்கும் அதிகப்படியானவங்க பிலீவர்ஸாக தான் இருந்தாங்க. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிலீவர்ஸாக இருந்தாங்க. பிரைஸ் காட். ரொம்ப சந்தோஷம். நம்ம கிறிஸ்தவம் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களுக்கான மதங்கிற மாதிரியே ஒரு மாயை நமக்கு இங்கே சொல்லி வைப்பாங்க. ஆனால் பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு பெரிய அறிவியல் அமைப்பு அது கிறிஸ்துவை நம்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆமா. இன்னொன்னு சொல்லணும்னா, இவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, அது மேலதான் இன்னைக்கு இந்த ஏத்தியிசத்தை ப்ரமோட் பண்ற அத்தனை சயின்டிஸ்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது அடுத்த வேல்யூபிள் பாயிண்ட். அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ள இந்த அறிவியல்
அறிஞர்கள், சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச அவங்களுடைய அடுத்த ஸ்டெப்பு வரக்கூடிய அதை வச்சு மேற்கொண்டு கண்டுபிடிப்புகள் கொண்டு வராங்க. ஆமா. இவங்க எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. கடவுள் இல்லைங்கிறவங்க. சொல்றாங்க. இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இவங்க தான் வந்து ஃபாதர்ஸ் மாரி. இப்போ பிசிக்ஸோட ஃபாதர்ன்றத ஒரு சென்ஸ்ல சொல்லலாம். யார சொல்லுவாங்க அப்படின்னா, நியூட்டன சொல்லுவாங்க. சர் ஐசக் நியூட்டன். சர் ஐசக் நியூட்டன். அவர் வந்து அப்படி ஒரு மேதை. இப்ப நெறைய பேருக்கு வந்து தெரியாத விஷயம் என்னன்னா, இன்டெக்ரல் கால்குலேஷன் இருக்கு இல்லையா? டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டகிரேஷன். இந்த கொக்கியா போட்டு நம்மளுக்கு பார்த்தாலே சில நேரம் புரியாது. அதோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஓகே. இவங்க நம்ம எல்லாருக்கும் நியூட்டன் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஆமா. புவியீர்ப்பு சக்தி. ஆப்பிள் தலையில விழுந்துச்சு. அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. அவ்வளோதான் வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சது. இன்டெக்ரல் கால்குலஸ கண்டுபிடிச்ச ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்டன். அவ்வளோ பெரிய மேதை. அவரு இல்லன்னா கிளாசிக்கல் பிசிக்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு சொல்லலாம் அவர. அவர பத்தி அ படிச்சு பார்க்கும்போது போட்டிருந்தது. பைபிள பத்தி அவர் எழுதின வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, 14,00,000. 4,00,000. 14 லேக்ஸ் வேர்ட்ஸ். சயின்ஸ பத்தி அவர் எழுதினது பார்த்தீங்கன்னா, 10,00,000. 4,00,000 வேதாகமத்தை பத்தி அதிகமா எழுதியிருக்கிறார். வேதாகமத்தை பத்தி அதிகமா எழுதியிருக்காரு. அவரு ஒரு கோட் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "ஐ பிலீவ் த மோர் ஐ ஸ்டடி சயன்ஸ், த மோர் ஐ பிலீவ் இன் காட்." நான் அதிகமா சயின்ஸ படிக்க கடவுள பத்தி இன்னும் எனக்கு நம்பிக்கை கூடுதுன்னு சொல்றாரு. நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதன் அடிப்படையில நம்ம ஒரு நேற்று வரையில ஒரு விஷயம் பேசியிருந்தோம். நாகம் 2:4 பத்தி இந்த இடதுசாரியை, வலதுசாரியை ஒரு மணி நேரத்துக்கு 40 மைல் வேகத்துல போவாங்கிற கான்செப்ட்லாம். ஸோ அவர் இந்த வேதாகமத்தை வச்சு தான் இன்னும் அதிகமாக அதை பத்தி பேசியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப அழகா நீங்க பேசியிருந்தீங்க நான் பார்த்தேன். அப்பயுமே நியூட்டனுக்கு வந்து எப்படி போவாங்கங்கிறத பத்தி யோசிக்கவே முடியல. போவாங்கன்னு மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. பைபிள படிச்சதுனால அவருக்கு தெரிஞ்சுச்சு. இன்னைக்கு 40 மைல்னா எல்லா வாகனமும் குறைஞ்சபட்சம் 40ல 40 மைல் 60 கிலோமீட்டர்ல 60 கிலோமீட்டர் அது. சரி, இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இது மூலமா ஒரு அனாலஜி சொல்ல விரும்புறேன். என்னன்னா, பைபிள்ல இருந்து ரெஃபரன்ஸ குடுப்போமே. தானியேல் இருந்தாரு. தானியேல்ல வந்து தரியு ராஜா காலத்துல அவருக்கு கீழ இருந்தவங்க ஒரு அபாண்டமா ஒரு ஒரு சூழ்நிலைய ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணி, இவர வந்து சிங்க குகைக்குள்ள தள்ளுறாங்க. ஆமா. 6ஆம் அதிகாரத்துல இது இருக்கு. வாசிக்கிறோம். இதுல என்ன யோசிக்க வேணும்னா, இவங்க எல்லாருலயும் நெறைய பேர் அதிகப்படியான பீப்பிள் இவர் மூலமா காப்பாத்தப்பட்டவங்க. தானியேலால காப்பாற்றப்பட்டவங்க. ஆமா, அந்த 2ஆம் அதிகார சம்பவத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமா. இல்லையா? நேபுகாத்நேச்சார் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த கனவையும், கனவுக்குள்ள அர்த்தத்தையும் நீங்க சொல்லலைன்னா, எல்லா ஞானிகளும் கொல்லப்படுவாங்க அப்படின்ட்டு. அப்ப கனவ கண்டுபிடிச்சு, கனவுடைய அர்த்தத்தையும், கனவையும் சேர்த்து சொல்லி, எல்லாருடைய உயிரும் காப்பாற்றப்பட்டது யாராலன்னு கேட்டீங்கன்னா, இதே தானியேல்னால. இவரால காப்பாற்றப்பட்டு ஒரு ஜெனரேஷன் ஆனவங்க அவங்கெல்லாம். ஆமா, ஒரு 25 வயசுல காப்பாற்றப்பட்டிருந்தா ஒரு 50, 60 வயசுல இருந்திருப்பாங்க தரியு காலத்துல. ஆமா. வேற கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க. புதுசா கொஞ்சம் பேர் ஆட் ஆயிருப்பாங்க. ஆனா எல்லாருமே சேர்ந்து அதுல வசனம் போட்டிருக்கு. எல்லாருமே சேர்ந்து தான் சதி பண்ணாங்கன்னு போட்டிருக்கும். தானியேலுக்கு விரோதமா. ஸோ இவரால காப்பாற்றப்பட்டவங்களும் இவர் எதிரி ஆயிட்டாங்க. எதிரி ஆயிட்டாங்க. இது எதுக்கு இப்ப இங்க சொல்றோம்னா, கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வச்ச பிலீவர்ஸ் கண்டுபிடிச்ச ஃபண்டமெண்டல் லாஸ் ஆகட்டும், லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் ஆகட்டும், லாஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் ஆகட்டும், இது இல்லாம இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்டுக்கு வேலையே கிடையாது. அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பின் அடிப்படையில தான் இவங்களுக்கு வேலையே இருக்கு. வச்சுக்கிட்டு அவங்க நம்பின கடவுளை இவங்க இல்லைங்கிறாங்க. இதுதான் இத நான் படிச்சுட்டு இருக்கும்போது, பைபிள் கோரிலேட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவமா நான் பார்க்குறேன். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் இது. யோசிச்சது. பொதுவா நம்ம எல்லாருமே கடவுள் நம்பிக்கை இல்லாத அறிஞர்களை பத்தி மட்டும் தானே யோசிக்கிறோம். அறிவியலாளர்களை பத்தி தானே யோசிக்கிறோம். பட் இவங்க எல்லாருமே இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம் இவங்க அறிஞர்கள் அல்லது இவங்க சயின்டிஸ்ட்னு சொல்றதுக்கு காரணமே அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு வச்சு படிச்சு வந்ததுனால. அவங்க இல்லைன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது. வேலையே இல்லை இவங்களுக்கு. ஓகே. இதுல இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டின்னு ஒரு வேர்ட் யூசுவலா யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான கட்டமைப்பு. இவங்க வெளியில என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க எல்லா நம்பிக்கையும் நாங்க அக்காமடேட் பண்ணிக்குவோம். நாங்க யாருக்கு விரோதமா எதிர்த்து நிக்க மாட்டோம். அப்படின்னு ஒரு முகமூடிய போட்டு பேசுவாங்க. ஆனா, இவங்களுக்கு விரோதமா இருக்கிற நம்பிக்கைகள ஒழிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் லாபியிங், பவர்ஃபுல் கட்டமைப்பு இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டிங்கிறது. ஸோ இவங்க வந்து பார்க்கறதுக்கு தான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ற மாரி இருக்கும். ஆமா. இவங்க கொள்கையில மட்டும் தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அத தான் அக்செப்ட் பண்ண வைப்பாங்க. வைப்பாங்க. இவங்களுக்கு விரும்பாதத அழிக்கிறதுக்கும் இவங்க என்ன ஸ்டெப் வேணாலும் எடுப்பாங்க. ஓகே. அந்த மாரி ஆட்கள வளர விடாம தடுத்து எப்படி ஓரம் கட்டணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு நம்ம இவங்களுக்கு எதுவும் எக்ஸாம்பிள் மாரி ஏதாவது உதாரணமா? ஆமா. அதுக்கு 2 உதாரணம் பார்ப்போமே.
டாக்டர் ஜேம்ஸ் டூர் அப்படின்ற ஒரு ஜூயிஷ் கன்வெர்ட், ஜூயிஷா இருந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்ட ஒரு வேர்ல்ட்ஸ் டாப்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்ட். நல்ல மினிஸ்ட்ரி பண்றவரு. அப்பாலஜெட்டிக்ஸ்ல இன்னைக்குமே நிறைய இடத்துல எவல்யூஷன் தப்புங்கிறத நிறைய சர்ச்சஸ்லயும் நிறைய ஃபோரம்ஸ்லயும் அவர் பேசுறவர். I've written 2 articles on origin of life. Nobody has contested the scientific claims. It has nothing to do with God. It's all about life's origin based on the science. On my website, jmtour.com, there's a tab on the right called Personal Topics. You go to Evolution Creation. Scientists are utterly clueless. And because we lie, because scientists lie with their projections, and they have deceived generation after generation. இவர் சொல்றாரு, இவருடைய பிலீஃப்னால இவருக்கு வர வேண்டிய ஃபண்டிங்கை கட் பண்ணாங்களாம். This community, the scientific community, is cutting off James Tour from scientific funding for my saying exactly what I'm saying now. தடுத்து நிறுத்திடணுன்றதுக்காக வர வேண்டியதான நிதி உதவியை நிறுத்திட்டாங்க. இவருக்கு கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய ரிசர்ச்சுக்கான நிதி உதவியை இதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. போதாததுக்கு அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அகாடமிக் ஆஃப் சயின்ஸ்ன்னு இருக்கு. இதில் எல்லா பெரிய டாப் சயின்டிஸ்டும் இதில் மெம்பராக இருப்பாங்க. இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல் ஃபோரம். இவருடைய பிலீஃப்னால அது உள்ள என்டர் ஆகாத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா வரையும் இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி பண்ணியிருக்காங்க. I can tell you what's happened to me because of my stance based solely upon the science that's been written based on origin of life. There is a calculated attack on people that come against the science. You say, oh, our community wouldn't do that. Well, wake up. Your community does it. I signed a statement in 2001 that says that we are skeptical of random mutation and natural selection to account for the complexity of life. That came to me in a quick email. I signed that statement. I said, sure, I can agree with that. And as a result of that, I have been excluded from the National Academy of Science. This is the first time I'm saying it on record. நம்ம பாஷையில் சொன்னா பாலிடிக்ஸ். உள்ள வர விடாம பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது தானியல் காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தேவ பிள்ளைகளும் தேவ மனுஷங்களும் தாண்டி மேல வர்றதுங்கிறது ஒரு பெரிய போராட்டம் ஸ்ட்ரகிளா தான் இருக்குன்னு. ஆமா. இதுல என்னன்னா, இப்பேற்பட்ட ஆளுக்கே இந்த நிலைமைனா, என்ட்ரி லெவல்ல ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச்சர் இருக்காருன்னா அவருடைய நிலைமை என்ன ஆகும்? ஆரம்பத்திலே அவர் அழிச்சு முடிச்சிடணும்னு நினைப்பேன். ஃபண்டிங் கட் பண்ணா அவருடைய கேரியர் முடிஞ்சு, அவரோட லைஃப் முடிஞ்சா அவர் என்ன செய்ய முடியும்? அதையும் தாண்டி வராங்கன்னா கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். ஆமா. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. டாக்டர் பிரான்சிஸ் காலின்ஸ் அப்படின்ட்டு ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு இருந்தால் உலகத்துல முத ஹியூமன் ஜீனோமை சீக்வன்ஸ் பண்ணி ஒரு பெரிய பேர் வாங்கின ஒரு நல்ல சயின்டிஸ்ட், பிலீவர், அப்பாலஜிஸ்ட், சர்ச்சில் எல்லாத்துலேயும் போய் பேசுவார். இவர் எழுதின புக்கு தான் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் காட் அப்படின்னு டிஎன்ஏ ஸ்பெசிஃபிக்காக வச்சு கடவுள் படைக்காத பட்சத்தில் இது அதுவாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற புக் எழுதினவர். நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த்னு ஒன்று இருக்கு, NIH அப்படின்னு. இது ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன். அதுக்கு சீஃபா பிரசிடென்ட் பாராக் ஒபாமா டைரக்டரா அவர் நாமினேட் பண்றாரு. இது பிரசிடென்ஷியல் நாமினேஷன். இந்த போஸ்ட் கரெக்டாக ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறாரு. ஜனாதிபதி தான் இதை நாமினேட் பண்ணி அப்பாயின்ட் பண்ணணும். அந்த பொசிஷனுக்கு இவர் அப்பாயின்ட் பண்றாங்க. அவர் நாமினேட் ஆன உடனே அவ்வளோ எதிர்ப்பு அவருக்கு வந்துச்சு செலக்ட் பண்ணதுக்கு. நியூயார்க் டைம்ஸ்ல இதை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்ததை நான் படிச்சு பார்த்தேன். அதுல ஒருத்தர் எழுதுறாரு, இவர் வந்து பிலீவர், இவர் எப்படி வேலையை வந்து சயின்டிஃபிக் வேலையை கரெக்டாக பண்ணுவாரு. கிரிட்டிக்ஸ் சொன்னதை அந்த ரிப்போர்ட்டர் எழுதியிருக்காரு. அதை நான் வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். But many scientists view such outspoken religious commitment is a sign of mild dementia. எவ்வளோ ஸ்ட்ராங் வேர்டு. நம்ம ஊர்ல தலை சிறந்த பத்திரிக்கை மாதிரி அங்க நியூயார்க் டைம்ஸ்ங்கிறது ஒரு பத்திரிக்கை. மைல்டு டிமென்ஷியான்னு சொல்றாங்க அவருக்கு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க பல சயின்டிஸ்டுடைய பார்வையில லைட்டா அஃபெக்ட் ஆனவங்க, மென்டலி அஃபெக்ட் ஆகிறவங்க. இந்த நேரத்தில் பார்க்குற இவங்களுக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான மெசேஜ் சொல்கிறோம். என்ன அப்படின்னா, நான் கிறிஸ்தவங்கிறதுனால என்னை போட்டு அமுக்குறாங்க, பிலீவருங்கிறதுனால ப்ரொமோஷன் இல்லை அப்படிலாம் நிறைய நினச்சிட்டு நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் டிப்ரெஷனில் இருந்து பிரச்சனைக்கு நடுவில் இருந்து மீறி தாண்டி கர்த்தரவங்களை உயர்த்தி இருக்கிறார். ஸோ அதை நம்ம ஒரு பதிவாக இருந்தால் அவங்களுடைய ஃபெய்த் வளர்கிறதுக்கு நான் சொல்கிறேன். கட்டாயம் அத்தனை பேருமே அப்படி தான் தாண்டி மேலே வந்திருக்கிறாங்க. ஆமா. ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் சொன்னோம்னா ஒரு கொஞ்சம் மென்டலி டிசார்டர் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. வர யாரு? NIH-ஓட சீஃபுக்கு இந்த நிலைமை நியூயார்க் டைம்ஸில் வருது. சரி, நம்மளை சுற்றி ஏதோ 4 பேர் சொல்கிறாங்கன்ட்டு இன்னைக்கு இவங்க வருத்தப்படுற அதை விட்டுட்டு இதெல்லாம் பார்த்து மேகப்போல் திரளான சாட்சி இதெல்லாம் நமக்கு. ஆமா. இப்பேற்பட்ட ஒரு ஹியூமன் ஜீனோம் சீக்வன்ஸை
சக்சஸ்ஃபுல்லா 15 வருஷம் செலவு பண்ணி முடிச்ச ஒரு ஆளுக்கு, அதுவும் சாதாரண போஸ்ட் இல்ல, பிரசிடென்ட் நாமினேட் பண்ற போஸ்ட்டுக்கே இவங்க இவ்ளோ இடையூறு பண்ணுவாங்கன்னா, புதுசா வர்ற ஒரு பிலீவர் ஒரு பையன் வரான் சயின்டிஸ்ட்டா. அவனுக்கு இவங்க எவ்வளோ பண்ண முடியும்? அவன முழு பைத்தியம்னு சொல்லிருவாங்க போல. சொன்னாலும் சொல்லுவாங்க. சொல்லிருவாங்க. இவங்களுடைய பவர பத்தி சொல்லணும்னா, இவங்களுடைய அந்த லாபியிங் பவர் ஆர் இவங்களுடைய வியூஸ புகுத்துறதுல இவங்களுக்கு இருக்க பவர பத்தி சொல்லணும்னா, உலகத்துல இருக்க அத்தனை சயன்ஸ் புக்லயும் எவல்யூஷன் ஒரு ப்ரூவன் மாடல்னு படிக்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்களா? சயின்ஸ் புக்குன்றத தாண்டி, ஒரு 5வது படிக்கிறதுக்குள்ள இருக்கிற பாட புத்தகத்துக்குள்ள நுழைச்சிட்டாங்கல்ல. நுழைச்சிட்டாங்கல்ல. சின்ன பிள்ளைகளுக்கே இன்னைக்கு குரங்கு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மனுஷனான ஃபோட்டோ மறக்கவே முடியாதுல்ல. நினைத்தா கூட மறக்க முடியாது. என்னதே மறக்க முடியாது இன்ன வரைக்கும். அது அது அப்படியே மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிருச்சுல்ல. வேஸ்ட் ஆயிருச்சே. ஓகே. இது ஒரு பிலீஃப் சிஸ்டம் கிடையாது. இது ஏதோ எவிடன்ஸ் பேஸ்டு ஒரு ஐடென்டிட்டி மாரி, ஒரு ஐடியா மாரி ஒரு ப்ரமோஷன் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. இது ஒரு இதுதான் நிஜங்கிற மாரி கட்டி விட்டாங்க. காமிச்சிட்டாங்களே. அப்பனா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு தூரம் ஊடுருவி இருக்கு பாருங்கண்ணே. எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு பாருங்க. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இந்த எவல்யூஷன் தியரி பரிணாம வளர்ச்சிக் கொள்கை எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருடைய சந்தேகத்தால் எழுப்பப்பட்டது. இப்படி இருந்திருக்கலாம், குரங்குல இருந்து மனுஷன் வந்திருக்கலாம். டார்வின் அப்படிதான் சொன்னாரு. அவர் அங்க சொன்னது இன்னைக்கு தமிழ்நாட்டுல தெற்கு மூலையில ஒரு கிராமத்துல இருக்கிற ஸ்கூல்ல ஒரு பையன் படிக்கிறானே. இதுதான் இவங்களுடைய கெப்பாசிட்டி. ஆனா இவங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியில எல்லாத்தையும் நாங்க அக்காமடேட் பண்ணுவோம். யாரையும் நாங்க எதிர்க்க மாட்டோம். சத்தம் இல்லாம எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அது டேஞ்சரஸ் தேன் நேரா போய் சண்டை போடுறத விட. ஆமா. மறைந்திருந்து மறைவாய் இருந்து தந்திரமாய் தாக்குதல். ஆமா. ஆமா. ஓகே. இவ்வளோ செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு பின்புலமா ஒரு 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 பொலிட்டிக்கல் பவரோ அல்லது ஏதோ ஒண்ணு இல்லாம இப்படி செய்ய முடியாது தானே. இத இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா, பொலிட்டிக்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர்ன்றத விட பாலிடிக்ஸை இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஓகே. சமீபத்துல ஜேடி வான்ஸ் வந்து ஜேடி வான்ஸ்னா அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி. துணை ஜனாதிபதி 1 மாசத்துக்கு முன்னாடி ஜெர்மனில மியூனிச்ல பேசியிருக்காரு. அப்ப ஒரு சம்பவத்தை அவர் நரேட் பண்றாரு. இங்கிலாந்துல ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஆடம் ஸ்மித் கார்னர் அப்படின்னு ஒரு பேரு. அவரு ஒரு அபார்ஷன் கிளினிக் முன்னாடி நின்னு கண்ணை மூடி ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. அதை தள்ளி நிறந்த அந்த போலீஸ் ஃபோர்ஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவர்கிட்ட வந்து இன்ட்ராகேட் பண்ணுறாங்க. இவர் சத்தம் போடல, பதாகைகள் பிடிக்கல, ஒன்றுமே பண்ணல. வந்து கண்ணை மூடி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இவரை வந்து போலீஸ் இன்ட்ராகேட் பண்ணுறாங்க. நீ என்ன பண்ண அப்படின்ட்டு. நான் மனசுக்குள்ளே ஜோம் பண்ணேன். மனசுக்குள்ளே என்ன ஜோம் பண்ணேன்? பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த அபார்ஷன் சென்டரில் நாங்கள் வந்து கருக்கலைப்பு நாங்கள் என் மனைவிக்கு பண்ணோம். அதை நினச்சி நான் இன்னைக்கு மன வருந்தி நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. எப்படி நீ பண்ண போச்சு? அந்த ஜபத்தை நீ எப்படி பண்ணலாம்னு கேட்குறாங்க. மனசுக்குள்ள பண்ண ஜபத்தை. ஓகே. ஏன்னா இங்கிலாந்துல புதுசா இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு. 200 மீட்டருக்குள்ள ஒரு அபார்ஷன் கிளினிக் இருக்குன்னா 200 இதுக்குள்ள சத்தம் இல்லாமலோ சத்தம் போட்டோ அங்க வர்றவங்களுடைய மனநிலையை நீங்க மேனிப்புலேட் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணீங்கன்னா, இல்லாட்டி அவங்க டெசிஷனை இம்பாக்ட் பண்ற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா 2 வருஷம் ஜெய். நீங்க வந்து ஜெபம் பண்றீங்கிறத பார்த்து யாராவது கருக்கலை பண்ண போறாங்க, அவங்க மனசு மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் ஜெய். அதான் அந்த சட்டத்தோட அர்த்தம். அதான் சொல்ல வராங்க அவங்க. 2 வருஷம் அவரை உள்ள போட்டாங்க. இதை வெளியில பார்க்கறதுக்கு உங்களுக்கு பொலிட்டிக்கல் சிஸ்டம், பொலிட்டிக்கல் லா மாதிரி தெரியும். அஸ்திவாரத்தில் யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி இருப்பாங்க. இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க வைக்கிறதுக்கு யார் பின்புறம்னு பார்த்தா இவங்கள தான் இருப்பாங்க. அவங்க யார் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க? ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று போடுறாங்க பார்லிமெண்ட்லன்னு வச்சுக்கோமே. அவங்க யாரை போய் கேட்டிருப்பாங்க? சயின்டிஸ்ட் தானே போய் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா. இதுக்கு ஒரு நல்ல ஒரு இது சொல்லணும்னா, அபார்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முந்தி வந்து அபார்ஷன் அப்படின்னு யூஸ்வலாக சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்ல கருக்கலைப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேர்டை மாற்றினாங்க. கருக்கலைப்பு இல்லை, இல்லாட்டி அபார்ஷன் இல்லை, டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி. பிரெக்னன்சியை நாங்கள் தடுத்தோம், குழந்தை பிறகுல தான் நாங்கள் தடுத்தோம். அதான் கரு உண்டாகுதல், குழந்தை பிறக்க தடுக்கிறோம் நாங்கள். யூத்னேஷியான்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது கருணை கொலை, அது பேர். ஓகே. ஆமா, கருணை கொலை. இப்படி தான் ரொம்ப காலமாக அது அந்த வேர்டு இருந்துச்சு. சமீபத்தில் அதுக்கு பேரை மாற்றிட்டாங்க. அசிஸ்டட் டெத். சாகிறதுக்கு உதவி செய்தல். கொலை பண்ணல, சாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அவர் சாக முடியாம கஷ்டப்பட்டுட்டு செத்தா நல்லா இருக்குமே நினைக்கிறாரு. கவலைப்படாதீங்க, நாங்கள் உதவி செய்கிறோம், நீங்கள் சாக உதவி செய்கிறோம். இல்லையே. இது யாரு சொல்லிக் கொடுத்த ஞானமா உங்களுக்கு தோணுது? பாம்புதான். சர்ப்பம் சொல்லிக் கொடுத்த ஞானமா தான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து கருக்கொலைன்னு சொல்லும் போது அது கொலைன்னு உங்களுக்கு தோணும். டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சிங்கும் போது தப்பாக தோணலையே.
அப்படிங்கிற ஃபீலிங் வருதா? வார்த்தைய மாத்திட்டோம்னா, நம்ம அதனுடைய இது இல்ல. குத்துறது இல்ல. குத்துறது இல்லையா? கம்ஃபர்டபுளா இருக்கா இப்ப? ஆம். இதுக்கு அத்தனைக்கும் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டி தான் இருக்கும். சயின்டிஃபிக் ஏத்திசம் கம்யூனிட்டி. சயின்டிஃபிக் கம்யூனிட்டி. ஸோ இவ்வளவு பொலிட்டிக்கல் அதிகாரம், இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ், கடைசி முனை வரைக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இவ்வளோ காரியங்களையும் இவங்க செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. செய்ய முடியுது. செய்ய முடியும். இப்ப இதுல கொஞ்சம் யோசிச்சோம்னா, ஏன் இவங்களுக்கு இப்படி ஒரு அடமன்சி வருது? அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. நீங்க யார வேணா எடுத்துக்கங்க. ஒரு ரிலிஜியஸ் மேனா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு பிலாசபரா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பொலிட்டீஷியனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இல்லாட்டி ஆர்ட் பேஸ்டா ஏதாவது ஒண்ணு இருக்கட்டும். பிரச்சனைன்னு வந்தா, இந்த உலகம் யார்கிட்ட போய் நிக்கும்னா, இந்த சயின்டிஸ்ட் தான் போய் நிக்கும். சயின்டிஸ்ட் அல்லது சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி அதை சார்ந்த ஒரு சமூகத்தை போய் நிற்க வேண்டி இருக்கு. சமூகத்திட்ட தான் போய் நிக்க வேண்டிய மாரி நீங்க சூழ்நிலை இருக்கு. சிம்பிளா பாருங்களேன். ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி இந்த மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ்னு ஒண்ணு வந்தது. A massive tech outage hit. Companies and organizations started reporting this, known as the blue screen of death. Computers went down and took tons of services with them, including banks and hospitals, and broadcasters off the air. And as the hours went on, that problem got a lot bigger, because CrowdStrike is used by organizations around the globe. Fortune 500 companies, major banks, energy companies, airlines. And as the rest of the world started their day, Sir, if I am missing my US flight, Qatar flight, what will happen? What you will do? அந்த இஷ்யூ அஃபெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, வெறும் 1% ஆஃப் விண்டோஸ் மெஷின்ஸ். உலகத்துல 100 விண்டோஸ் மெஷின் இருக்குன்னா, அதுல ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான் இது அஃபெக்ட் பண்ணுச்சு. ஃப்ளைட் ஓடல. ஸ்டாக் மார்க்கெட் பிரச்சனையாச்சு. லாஜிஸ்டிக்ஸ் பண்ண முடியல. கவர்மெண்ட் மிஷினரிஸ் ஒர்க் ஆகல. ஸ்தம்பிச்சிச்சு உலகமே. நீங்க சொல்றது வந்து மைக்ரோசாஃப்ட்ல நடந்த சம்பவம். இப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ்க்கு பேக் எலான் மாஸ்க் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நான் நினைச்சா 1 ஹவர்ல உக்ரைனை ஷட் டவுன் பண்ணிடுவேனாரு. உக்ரைன் கவர்மெண்ட், உக்ரைன் நாட்டையே நான் வந்து ஷட் டவுன் பண்ணிடுவேனாரு. நான் இப்போ ஸ்டார்லிங்க் அவங்களுடையதான சேட்டிலைட்ஸ் இருக்கு. அதை உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் நிறுத்த சொன்னா உக்ரைன் என்ன ஆகும்னு கேட்டாரு. அது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றது 2வது. யோசிச்சு பாருங்க. ஒரு தனி மனிதன் ஒரு நாட்டை ஷட் டவுன் பண்ண முடியக்கூடிய அளவுக்கு இவங்க நீங்க சொன்ன அந்த அடமன்ஸ் அவ்வளோ தூரம் மேலே வந்துட்டாங்க. ஆமா. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா ஹிஸ்டரியில இருந்து அலெக்சாண்டர் தி கிரேட்னு ஒருத்தர் ஒரு பெரிய ராஜா இருந்தாரு. சின்ன வயசுலயே அநேக நாடுகளை பிடிச்சு எங்கெங்கெல்லாம் மனுஷங்க இருக்காங்களோ அந்த மொத்தத்தையும் ஆளணும்னு விரும்பினாரு. ஸோ முழு உலகத்தையும் தன் கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு விரும்பினார். ஆமா. ஆனால் அவர் நினைக்கும் போது 21 வயசு. இதை நினைக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவருக்கு கிடைத்த வெற்றியா இருக்குமோ? வெற்றி. போற இடத்துல எல்லாம் வெற்றி. அப்ப நம்மளால எல்லாம் முடியும். ரிலிஜியஸ் பீப்புள் என்கிட்ட வந்து நிக்கிறாங்க. பொலிட்டிஷியன்ஸ் என்கிட்ட வந்து நிக்கிறாங்க. பிசினஸ் மேன் என்கிட்ட வந்து நிக்கிறாங்க. நான் இல்லைன்னா இந்த அறிவாற்றலும் அறிவியலும் இன்னைக்கு இல்லைன்னா உலகமே நடக்காது. கொரோனாவில் எப்படியாவது இந்த மருந்து கண்டுபிடிக்கணும், வேக்சின் கண்டுபிடிக்கணும், அல்லது ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உலகமே வந்து இவங்களுக்கு பின்னாடி தானே போச்சு. நாடே வந்து ஒரு நாட்டோட தலைவர்கள் எல்லாரும் இவங்ககிட்ட தான் நின்னாங்க. சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னாங்க. மொத்தமே இவங்களை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இவங்க கொடுக்குற வேக்சினை அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் அதனால இருந்துச்சு. வேக்சின் அது அது அதில் அதனுடைய உறுதித்தன்மையை கொண்டு. ஆனாலும் உலகம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டுச்சு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி. எல்லாமே வந்து எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நாங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்டா தானே இருக்கும். அத்தனை பேர் நம்புறானா சும்மா நம்புறானா? அப்போ நான் சொன்ன கரெக்டாக தானே நம்புறான். கரெக்டா இருக்குதுன்னு சொல்றேன் நம்புறா. இப்போ நான் சொல்றேன் இந்த வியூவும் கரெக்டா தானே இருந்து ஆகணும். அப்போ இவ்வளோ பர்ஃபெக்டாக இவ்வளோ விஷயம் சொல்கிறோம் நாங்கள். கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம்னா அப்போ அதுவும் கரெக்டாக தானே இருக்கணும். இருந்து ஆகணும். ஓகே. இது ஒரு விதமான அடமன்சி. பட் ஆனால் இவங்க சொல்கிறது தப்பு இருக்கும், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த சமுதாயம் நினைக்க மாட்டேங்குது. பேசியிருக்கோம் அதை பற்றி. சமுதாயம் நினைக்க மாட்டேங்குது. எல்லாமே அங்கே தானே போய் நிற்கிறோம். நான் அதுதான் இன்னொரு வகையில் சபையை பார்த்து சொல்கிறேன். சபை இந்த இடத்த ஏன் இவங்ககிட்ட போய் நிற்கிது? நம்மளும் அங்கே தானே போய் நிற்கிறோம். மருந்துக்கு நிற்கிறோம், சயின்ஸுக்கு நிற்கிறோம், கம்யூனிகேஷனுக்காக நிற்கிறோம், எல்லாத்துக்கும் போய் நிற்கிறோம்ல. ஒரு இடத்துல சபை இது ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை ஜெயிக்கிறதுக்கு சபையால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனாவில் மெடிசன் இவங்க ஃபெய்த் இருந்துச்சு இல்லை, இவங்க ஃபெய்த்தில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா
இந்த சமுதாயம் இவங்ககிட்ட போய் நின்று இருக்காது, இந்த பக்கம்ல வந்திருக்கோம். ஒரு வகையில் நாமும் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கோமோ தோணுது எனக்கு. சொல்ற ஒரு நல்ல யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்டா தான் எனக்கு தோணுது. ஸோ அப்போ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த இன்ஃப்ளூயன்ஸ், பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி, இப்போ இவ்வளோத்தையும் இதை அவங்க சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களா, இல்லை ஆபத்தில் போய் முடியுதா? இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இத வந்து ஒரு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடர் வந்து அவருடைய சன்னுக்கு சொன்னதா முந்தி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ்ல நான் படிச்சேன். என்ன சொன்னாங்கன்னா, பவர் இஸ் பாய்சனஸ். பவர் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம்னே சில நேரம் தெரியாது. ஓகே. என்ன பண்றோம்னே தெரியாத மாரி சில தவறான முடிவுகளையும் நெறைய பேர் எடுத்தத மனுஷ வரலாற்றுல நெறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். பவர் இருக்கும்போது அந்த மமதைன்னு ஒண்ணு வருது இல்லையா? என்ட்ட தான் இருக்குல்ல. உலக பிரகாரமாக ஒரு சொற்றோட சொல்லுவாங்க, ஒரு பாட்டுக்கு இருக்கு, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படிம்பாங்க. அது வருமான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. 99.99 வரதில்ல. ஏன்னா அந்த சீட்டு கொஞ்சம் ஹாட் சீட்டு. அதில் உட்கார்ந்த பிறகு தன்னை அறியாமலேயே சவுல் மாதிரி ஒரு பெருமை வரும். நான் அவ்வளோ பெரிய அதிகாரம் பெற்றோம், ஒரு ஆள் அவ்வளோ அமைதியாக, பொறுமையாக, தாழ்மையாக அதை ஹேண்டில் பண்ண ஒரே ஒருத்தரை நான் பார்த்தேன், ஜீசஸ் கிரைஸ்ட். ஜான் 13ல் பிதா தன் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை இயேசு அறிந்து சீலையை கட்டி கொண்டு கால்களை கழுவினார்னு இருக்கும். இவ்வளோ அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு, வானத்துல அக்கினி இறக்குற வரைக்கும். ஆனால் கெட்சமேல போய் கையை கொடுத்து என்னை பிடிச்சிட்டு போங்க, நான் தான் கிரைஸ்டன்னு சொல்றதுக்கு அவர் சவுக்கு எடுத்து அடிச்சா தேவாலயத்தில் அவர் தடுக்க ஆள் கிடையாது. ஆனால் ரோம போர்ச்சவர்கிட்ட தன்னை ஒப்படைச்சு சாவடிக்கிற அளவுக்கு ஒப்பு கொடுக்கணும். நிராயுதபாணியா இருந்து அடி வாங்கி சாகிறத விட, எல்லா கெப்பாசிட்டியும் இருந்து அந்த சூழ்நிலையிலயும் அதை ஏத்துக்கிட்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதான் ஏன் சொல்லுவார், நான் கேட்டா பிதா 1 லேகியனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்புவார். இங்க இருக்கிற ரோம போர்ச்சவர் எத்தனை பேர்? 1 லேகியம் 2 லேகியம் இதோட கம்மி. அந்த பவரை யூஸ் பண்ணாம அந்த அவ்வளோ தாழ்மையில் சிலுவையின் முடிவு பரிந்தும் தன் தாழ்த்தினார். ஸோ அந்த பதவியை வைத்து கொண்டு தாழ்மையோடு இருந்த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் நம்ம பார்த்தது கிரைஸ்ட் தான். ரொம்ப சந்தோஷம். இந்த சயின்டிஃபிக் ஏத்திசத்தினுடைய பல ஆங்கிள், அதனுடைய ஊடுருவல், அதனுடைய பவர், அது எப்படி வஞ்சிக்குது, எல்லாத்தையும் இந்த எபிசோடில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கடைசியாக கிரைஸ்டையும் நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்து இது முடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம். இதை பற்றின கமெண்ட்ஸ் நீங்கள் போடுங்க. அதோடு உங்கள் கேள்விகளையும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இதுக்கான பதில்களை கொடுக்கறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். அது மட்டும் இல்லை, சகோதரனுடையதான வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறதான சேனலையும் பாருங்கள். ஃபைனலாக நாங்கள் எப்பவும் கேட்குறபடி எங்கள் ஊழியங்கள் 2 பேரோட ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.